வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல முதல்ல பிப்ரவரி 21 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனா கூட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் டிராகன் படமும் தான் ஒரு போட்டியாவே இருந்துச்சு. இப்போ இந்த இரண்டு படங்களுடைய வசூல் வேட்டையை பார்க்கிறப்போ நீட் படத்தை விட டிராகன் படம் தான் வந்து வசூல் வேட்டையில அதிகமா வின் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் டிராகன் படம் 50.22 கோடி வசூலிச்சிருக்கிறதா டிராகன் பட ப்ரொடக்ஷனே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் மிக குறைந்த வசூல் தான் எட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் அவங்க நடிகர் அமீர் கான் அவங்களை சந்திச்சு போட்டோ எடுத்த விஷயங்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து அவங்க வந்து இது எங்க அம்மா அப்பாவுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதுவும் இப்போ சோசியல் மீடியால வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிராகன் படத்தை வெற்றி படமா வந்து ரசிகர்கள் வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து நன்றி சொல்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படம் நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பை வந்து பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 3 இது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம OTTலயே வந்து விடாமுயற்சி படத்தை பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம சூர்யா அவங்களுடைய நடிப்புல நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் ரெட்ரோ. ஸோ May 1 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் வந்து ஒவ்வொரு தேதியா கடந்து மே மாசம் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில இப்ப புதுசா வந்து May 1 நானி அவங்களுடைய நடிப்புல வந்து ஹிட் 3 படமும் வந்து ரிலீஸ் ஆக போறதா இன்னைக்கு டீசர் விட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ May 1 நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய இயக்கத்துல வெளிவரக்கூடிய ரெட்ரோ படம் வந்து வின் பண்ண போதா, இல்ல நானி அவங்களுடைய ஹிட் 3 படம் வந்து பெரிய அளவுல வரவேற்பை பெறப்போதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ரெட்ரோ படத்துலயுமே வந்து இப்போ BTS காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து காமிக் வடிவுல வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இரண்டு படங்கள் வந்து போட்டியா வரப்போதா, இதை தாண்டி வேற என்னென்ன படங்கள்லாம் இருக்கு அப்படின்றத. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் நானி அவங்களுடைய நடிப்புல ஹிட் 3 படத்துடைய டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு. இந்த டீசர் முழுக்கவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் தெரிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. எதுல இருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா சர்க்காரோட லத்தியில இருந்து தப்பிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடங்கள்லயுமே வந்து அவர் லத்திய வச்சுட்டு பயங்கரமா வந்து மாஸ்க் கட்டி இருப்பாரு நானி அவர்கள். இந்த படம் வந்து ஃபுல்லா கொஞ்சம் வைலன்ஸ் காட்சிகள் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது டீசரை பார்க்கும்போதே தெரியுது. இது வரைக்கும் நானி அவங்களுடைய எத்தனையோ படங்கள் வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருந்தா கூட இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபில்மா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரத்த வெள்ளத்துல குளிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன்ல வந்து திருக்கி விட்டுருக்கிறார் நானி அவர்கள். இந்த படத்துடைய டீசரே இந்த படத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம May 1 இந்த ஹிட் 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது நிறைய மொழிகள்ல வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஸோ May 1 திரையரங்குல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஃபில்மா கொண்டாடப்பட போதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து 700 கோடி பட்ஜெட்ல மகாபாரத படம் வந்து இயக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இயக்குனர் லிங்குசாமி அவங்களுடைய படங்கள் வந்து அந்த அளவிற்கு பெரிதளவுல பேசப்படாத மாதிரி தோல்வியவே வந்து சந்திச்சுட்டு வருது. அந்த வரிசையில இப்ப இவ்வளோ கோடி பட்ஜெட் போட்டு எப்படி வந்து அவர் வந்து படம் இயக்கி அதை வந்து மக்கள் கிட்ட வெற்றி பெற செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்களுடைய மனசுல எழுப்பியிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதுவும் புராண கதை மகாபாரத கதை அப்படிங்கும்போது ஏற்கனவே அது ரிலேட்டடா நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த வரிசையில இந்த படம் வந்து அவர் எப்படி எடுக்க போறாரு, எப்ப இதை பத்தின அப்டேட்லாம் வந்து கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி அவங்களுக்குமே வந்து இப்ப நிறைய படங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அவரும் வந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட ட்ரெயின் மூவி பத்தின அப்டேட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நித்யா மேனன் அவங்களுடைய நடிப்புலயுமே வந்து படங்கள் வந்து வரிசையா இருக்கு. அதுலயும் இட்லி கடை வந்து பெரிதளவுல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. திருச்சிற்றம்பலம் பேர் வந்து இந்த இட்லி கடையை வந்து பண்றாங்க அப்படின்றதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வரிசையில இப்ப விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் அவங்க 2 பேருடைய நடிப்புல வந்து படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தை பாண்டிராஜ் அவங்க வந்து இயக்கி இருக்கிறாங்க. ஸோ பாண்டிராஜ் அவங்களுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் அவங்களுடைய நடிப்புல உருவாகி இருந்த படம் வந்து இப்போ நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் இந்த படத்துல இருந்து ட்ரைலர் டீசர் சாங்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி நித்யா மேனன் அந்த காம்போல எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வராகவன் அவங்களுடைய இயக்கத்துல பெரிதளவுல பேசப்படும் அப்படின்னு நம்பி அந்த நேரத்துல வசூல் வேட்டை
வேட்டை நடத்தாத ஒரு படம் தான் 1000ல் ஒருவன். கார்த்தி அவங்களோ ஜிவி பிரகாஷ் அவங்களோ அதிகமான எஃபோர்ட்ஸ் வந்து இந்த படத்துல போட்டிருப்பாங்க. இயக்குனரை தாண்டி இப்போ வரைக்கும் வந்து அந்த ஒரு மியூசிக்கை கேட்டாலே இப்போ வரைக்கும் வைப் ஆகும். அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒர்த்தான ஒரு மியூசிக் கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த படம் வெளிவந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து ரசிகர்களால புரிஞ்சு கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அது வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வருத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. செல்வராகவன் அவங்களுடைய படைப்பை வந்து அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்பயே இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு மார்ச் 14 இந்த 1000ல் ஒருவன் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1000ல் ஒருவன் படம் ரீரிலீஸ் ஆனா உங்களில் எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகை பூஜா ஹெக்டே வந்து இப்போ பயங்கர பிஸி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பக்கம் ரெட்ரோ படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து கூலி படத்துல வந்து டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து பரவிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவங்களுடைய இயக்கத்துல வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து உருவாக்க போறாங்க. அந்த வெப் சீரிஸ்ல பூஜா ஹெக்டே வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே பல நடிகைகள், முன்னணி நடிகைகள் வந்து இந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து நடிச்சு மக்களுடைய கவனத்தை வந்து அதிகமா ஈர்த்துட்டு வராங்க. அந்த வரிசையில பூஜா ஹெக்டேவும் வந்து வெப் சீரிஸ்ல நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகை ராசி கண்ணா வந்து நான் ஹாலிவுட்ல படம் பண்ணனா ஆசைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய நடிப்புல அகத்தியா படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. பா விஜய் அவங்களுடைய இயக்கத்துல நம்ம ஜீவா மற்றும் அர்ஜுன், ராசி கண்ணா இவங்களுடைய நடிப்புல வந்து ரிலீஸ் ஆக போற படம் தான் அகத்தியா. ஸோ இந்த அகத்தியா படம் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஒரு த்ரில்லரான, ஒரு ஃபேண்டசியான, ஒரு ஹாரரான ஒரு ஃபில்மா வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த அகத்தியா படம் வந்து எப்படி இருக்க போகுது, ராசி கண்ணா அவங்க அடுத்து ஹாலிவுட்ல இடம் பிடிக்க போறாங்களா, பூஜா ஹெக்டே வெப் சீரிஸ்ல நடிக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தீபிகா.